அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு நண்பர்களே. எதனால் அப்படின்னா, பனைமரத்து கல்லும் தென்னை மரத்து கல்லும் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பெரும் கவலை என் மனசுக்குள்ள வந்திருக்கு. அதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட ஆதரவாளர்கள் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பனை தொழில் செய்வது, இந்த மாதிரி மர ஏறி கல் இறக்குறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் செய்யக்கூடிய குலத்தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் அந்த தொழிலே செய்யற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ அந்த சாதியினர் இருக்கக்கூடிய பகுதியில மட்டும்தான் அங்க கல்லு கிடைக்குமா? அப்போ நான் வட மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்க ஊர்ல சுத்தி 4-5 கிராமங்கள்ல அந்த சாதி மக்கள் இல்லவே இல்லை. அப்போ எப்படி எனக்கு கல்லு கிடைக்கும்? அவங்க வந்து இறக்கி கொடுத்தாதான் நான் குடிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கவலை தான் என் மனசுக்குள்ள வந்திருக்கு. அதாவது பனை தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் நாடார்கள் மட்டும்தான். அவங்க ஏறி அவங்க மட்டும்தான் கல் இறக்குவாங்க, மற்றவங்களாம் யாரும் இறக்க மாட்டாங்க, அது குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் ஜாதிகார பசங்க 4 பேர் வந்து பேசியிருக்காங்க. அந்த 4 பேர் யாருங்கிறத பேரை குறிப்பிடல, அது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்களாம் எப்படி கல் குடிக்கிறது? ஒன்றும் இல்லை, நானே ஏறுவேன். எனக்கு பனை மரமும் ஏற தெரியும், தென்னை மரமும் ஏற தெரியும். எங்க ஊர்ல நான் ஏறாத பனை மரமே கிடையாது, எல்லா மரத்துலயும் ஏறியிருக்கேன். நைட்டு ஏறி பாலையை இடிக்கிறோம். இடிச்சுட்டு நுனியில அறுத்து விட்டுட்டு நல்லா கலசத்தை வச்சு கட்டிட்டு இறங்கிடுறோம். காலையில மறுபடியும் ஏறுறோம். ஏறி கல் இறங்கியிருக்கோம், எடுக்கிறோம், இறக்குறோம், குடிக்கிறோம். இதுக்கு எதுக்கு நாடார்கள் வந்து தான் இறக்கணும், அவங்க குலத்தொழில் வந்து செய்யணும்? என்ன இது பேச்சு? அந்தந்த பகுதியில அந்தந்த மக்களுக்கு எது பொருளாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறதோ அதை தொழிலாக மாற்றிக்கொண்டார்கள் அந்த மக்கள். அவ்வளவுதான். நாடார்கள் வாழக்கூடிய பகுதியில் அங்க பனை மரங்கள் அதிகமா இருந்திருக்கலாம். இப்ப எங்க மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. ஜெயங்கொண்டம், ஆண்டிமனம் இந்த பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா வெறும் முந்திரி தொழில் மட்டும்தான். முந்திரி காடுகள். அந்த முந்திரி பழத்தை அறுவடை செய்து அந்த பழம் வந்து எதுக்கும் பயன்படாது. வேணா 2 சாப்பிடலாம், அப்புறம் தூக்கி குப்பையில தான் போட்டு வருவாங்க. அந்த மேல இருக்கிற கொட்டை மட்டும்தான். முந்திரி கொட்டையை அங்க பொருளாதாரமாகவும் வாழ்வாதாரமும் வச்சு அதை விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜெயங்கொண்டம் ஆண்டி மடத்துல பெரும்பான்மையா வாழக்கூடிய மக்கள் யார்? வன்னியர் சமுதாய மக்கள் வாழ்றாங்க. அப்ப வன்னியர்களோட குலத்தொழில் எல்லாம் முந்திரி கொட்டை பறிப்பது அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஏன்னா கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கு, 4 பேர் கேள்வி கேட்பான் நாக்கப்படுங்கிற மாதிரி எந்த சிந்தனையுமே உங்களுக்கு கிடையாதா? இப்ப நீங்க தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா கடலை, அதை வந்து மல்லாட்டன்னு சொல்லுவாங்க. வேர்க்கடலை மல்லாட்டன்னு தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அவங்க அந்த மண்ணில் அதான் விளையும். அதனால அங்க வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட சாதியினர், அந்த மக்களினுடைய குலத்தொழில் கடலை விவசாயம் செய்ய. பைத்தியக்காரங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான கருத்தை பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் கொடுங்க, கேள்வி கேளுங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க. அப்படியே திருந்துறாங்கன்னு பார்ப்போம். இப்ப கள்ளக்குறிச்சி இருக்கு, வெள்ளிமலையில சாராயம் காய்ச்சுறாங்க. சாராயம் காய்ச்சி வித்தகனுடைய வீட்டு கதவுல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய புகைப்படம் இருக்கு. அப்ப கள்ளச்சாராயம் காய்த்து அதை வித்து ஊர் மக்கள்ல கொல்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த குலத்தொழிலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் திமுக காரங்க அப்படின்னு சொல்லலாமா? சரி, இப்போ ஒயின் ஷாப்ல பாரம்பரியமா தொழிலை செஞ்சுட்டு வரக்கூடிய மக்களை பார்த்து குலத்தொழில்னு சொல்றீங்க. டாஸ்மார்க்னு ஒன்று திறந்து பாரம்பரியமா கடந்த 50-60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இந்த சாராய கடையை நடத்துறது திராவிட கட்சிகள் தான். விஸ்கி, பிராந்தி, ஒயின், ரம்மு, ஜின்னு எல்லாம் விற்கிறாங்க. அப்போ இந்த இந்த மதுபானங்களை எல்லாம் விற்பது திராவிடர்களின் குலத்தொழில் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? நீங்க வழக்கு போடுவீங்கல்ல, திராவிடர்களின் குலத்தொழில். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்த்தா சொல்லணும். மதுக்கடைகளை திறந்தது யாரு? எல்லாம் தெரியும்ல. அப்போ அவங்களுடைய குலத்தொழில் சாராயம் விற்பது. சாராய ஆலை அவர்களே வைத்துக் கொள்வார்கள். அந்த ஆலையில் தயாரிக்கக்கூடிய சரக்கை அவர்களே விற்பனையும் செய்வார்கள். 10 ரூபா எக்ஸ்ட்ரா அவர்களே வாங்குவார்கள், நல்ல லாபம் பார்ப்பார்கள். பரம்பரையாக இதே தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் திராவிடர்கள். திராவிடர்களின் குலத்தொழில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, டாஸ்மார்க் நடத்துவது, இதுதான். ஆத்து மணலை அல்றது, மலையை உடைக்கிறது, திருடுறது, இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. திராவிடர்களின் குலத்தொழில். வன்னியரசு மாதிரியான ஆட்கள்
நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி என்னிடம் கேட்டதாக வன்னியரசு அவர்கள் நியூஸ் 7ல பல வருடங்களுக்கு முன்னால ஒரு சில வருடங்களுக்கு முன்னால பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல என்னவோ தெரியவில்லை, விழுப்புரமும் சிதம்பரமும் அந்த 2 தனி தொகுதிகள் மட்டுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் என்னவோ கேட்டது 2 தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும். ஆனால் திமுகவோ கொடுத்தது 2 தனி தொகுதி மட்டும். 2 தொகுதி தான் உங்களுக்கு என்றால் ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதிங்கிறது பெரிய விவாதமா மாறுது. அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு, உங்களால ஏன் பொது தொகுதியில் நிற்க முடியலன்னு. ஒரு தனி தொகுதி, உனக்கு 2 தான்ப்பா, எந்த தொகுதி வேணும்னு கேட்டு வாங்கி அப்படின்னு கூட சொல்ல முடியல உங்களால. 2 தனி தொகுதியை கொடுத்து பிசிக என்கிற கட்சியை விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக நீங்க மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ சாதியை வந்து யாரு பாக்குறது? ஒரு அமைச்சர் பேசுறாரு, மனோ தங்கராஜ் என்கிற ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர். அவர் சொல்றாரு, திராவிட இயக்கம்லாம் வரலன்னா சீமான்லாம் மரம் தான் ஏறிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. எதன் அடிப்படையில சொல்றாரு? சாதியின் அடிப்படையில சொல்றாரு. எங்க இருக்கிறது உங்களுடைய சமத்துவம், திராவிடம், இதெல்லாம் எங்க இருக்கு? பனைமரம் ஏறுவது சாதி குலத்தொழிலுங்கிறீங்களே, வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? நீ சாராய ஆள வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காய்ச்சிட்டு வந்து இந்த டாஸ்மார்க்ல விற்கிற. இந்த சரக்கு கல்லுக்கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? பனை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனையாருன்னா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழில் ஆயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா, வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழில் ஆயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க, உங்களை சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு சபதத்தை வெறி கொண்டு எடுத்திருக்காரு. கொளுத்து எடுக்கிறேன் பாருங்கன்னு இருக்காரு. தமிழ்நாட்டில் பனையேறக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் என்றால் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம் தானே. எதுக்காக அறிவிச்சிங்க அப்படின்னு கேட்கிறாரு. மீன் கருவாடு எல்லாம் நல்லா திம்பிங்க, ஆனா மீன் பிடிக்க போனா குலத்தொழில், அது எப்படி பேச ஒரு சாதியினர் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் நல்லா திம்பாங்க, மாட்டுக்கறிக்கு திராவிட அமைப்புகள்லாம் மாட்டுக்கறி திருவிழான்னு சொல்லிட்டு அமைப்பாங்க. ஆனா ஆடு மாடு மேய்க்கிறதுனா குலத்தொழில், அது அவமானம். இதான் மக்களே, ஒண்ணுமே கிடையாது. அற்ப அரசியலுக்காக ஒத்த சீட்டுக்காரங்க ரெட்ட சீட்டுக்காரவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம் இருக்காங்க. 24 மணி நேரத்திற்குள் சீமானை கைது செய்ய வேண்டும். பல பேர் முயற்சி பண்ணி பார்த்து முடியாம கைவிட்டு ஒரு விஷயத்த லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கிற ஆட்கள்லாம் சவால் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. 24 மணி நேரத்துக்குள் சீமானை கைது செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எடுக்கும். நீ சொன்ன 24 மணி நேரமும் முடிஞ்சு போச்சு, எங்க போராட்டம்? ஒரு பயில காணும், ஒரு பஸ் உடைக்கல, என்ன போராட்டம் பண்றீங்க நீங்க? எங்கேயுமே ஒண்ணுமே இல்லையே. அதை லெட்டர் பேட் கட்சி வச்சுக்கிட்டு யாரை எதிர்த்தால் நமக்கு ஆதாயம் கிடைக்குமோ அவர்களை எதிர்த்து கொண்டு இங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு சீட்டு வாங்கிய நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி 2 சீட்டு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சீமானை எதிர்க்க வேண்டும், புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும். இப்படி எதிர்த்துட்டு இருந்தோம்னா பரவாயில்லப்பா, கொஞ்சம் எதிர்த்து அவங்க எல்லாம் பேசியிருக்கான், அடி வாங்கியிருக்கான், சீட்டு சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிறதுதான். அதே மாதிரி 2 சீட்டு வாங்கிய நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி 4 சீட்டு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதே போல லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சீட்டாவது வாங்கி விட வேண்டும், ஒரு எம்எல்ஏவாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மற்றபடி கொள்கை கோட்பாடு எதுவுமே அவங்க மண்டையில கிடையாது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நான் யாரை இதெல்லாம் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். ஒத்த சீட்டு வாங்கினது யாரு? ரெட்டை சீட்டு வாங்கினது யாரு? லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டாவது கிடைக்குமான்னு அலையிறது யாரு? இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சு வரும் மக்களே.